ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அடிக்கிற வெயிலுக்கு எதமாக நல்லா சில்லுன்னு மசாலா மோர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு கிளாஸ் கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேணும்னு கேட்பாங்கங்க. அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். செய்கிறதும் சுலபந்தான். சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 400 கிராம் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், கப் அளவுன்னு பார்த்தீங்கன்னா இது 1.5 கப் அளவுக்கு இருக்கும். நம்ம எடுக்கிற தயிர் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கொஞ்சம் புளிப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. இதில் நம்ம மசாலா தண்ணி எல்லாம் சேர்க்கும்போது அந்த புளிப்பு வந்து சரியாயிடும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தயிரை அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தோல் சீவி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது சைஸும் சின்னதாக இருக்குது. காரமும் கம்மியாக இருக்கிறதுனால 3 சேர்த்துருக்குறேன். நீங்கள் எடுக்கிற மிளகாய் நல்லா காரமாக இருக்கும்னா 1 இல்லைனா 2 மட்டும் சேர்த்துக்கோங்க போதும். அடுத்ததாக இதில் ஒரு 3 கொத்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை எல்லாருமே ஒதுக்கி தான் வைப்பாங்க. இந்த மாதிரி மசாலாவாக சேர்த்து அரைச்சி கொடுக்கும்போது அதை அப்படியே சாப்பிடுவாங்க. அதோட சத்துக்களும் அவங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். அடுத்ததாக இதில் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா அரைச்சிக்கோங்க. மசாலா எல்லாம் நல்லா அரைப்பட்டதுக்கப்புறமா இதில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்பவும் 1 நிமிஷத்துக்கு இது நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், மோர் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம அப்படியே சர்வ் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் இதை வடிகட்டிட்டு கொடுத்துக்கோங்க. நம்ம இதில் பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் அங்கங்கே அந்த பீசஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், நமக்கு நல்லா அரைப்பட்டுருக்கிறதுனால கொஞ்சமாக தான் இருக்குது. இப்போ நமக்கு மசாலா மோர் ரெடியாக இருக்குது. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே கண்டிப்பாக மறக்காமல் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க. இப்போ இந்த மோருக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். அதுக்கு தாளிப்பு கரண்டியில் 1 டீஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணியிருக்கேன். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதும் இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதை அப்படியே நம்ம மோரோடு சேர்த்துருங்க. மசாலா டேஸ்ட்டோட இந்த தாளிப்பு வாசனையும் சேர்ந்து குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்பவே வாசனையாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை கலந்துட்டு சர்வ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரியே மசாலா மோர் செஞ்சு கொடுங்க. எல்லாருமே விரும்பி குடிப்பாங்க. ரொம்ப ஹெல்த்தியானது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.